பாமகவை போலவே தேமுதிகவையும் இழந்ததா திமுக என்ற தலைப்பில் நியூஸ் 7 தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் SP லட்சுமணன் தெரிவித்த கருத்துக்களை கலக குரல் பகுதியில் தற்போது காணலாம். எந்த சூழலை மோடியை பிரதமராக விட மாட்டோம் அப்படின்னு சொல்ற திமுக ஒரு பக்கம், மோடியை மீண்டும் பிரதமராக அமர்த்தோம்னு சொல்ற அதிமுக ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேரோடு ஒரே நேரத்தில் கூட்டணி பேசுகிறோம்னு எந்த கட்சி சொன்னாலும் அந்த கட்சியை மக்கள் மதிக்க மாட்டாங்க. நம்பர் 1 தேமுதிக அதில் அம்பலப்பட்டது. ரெண்டாவது, தேமுதிக பிஜேபி தான் தங்களோட கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், ஒரு நட்புணர்வோடு அவங்க தொடர்பில் இருந்தாங்க. அமித்ஷா எங்களுக்கு நெருங்கிய நண்பர், நாங்கள் அவங்களோட கூட்டணி பேசிட்டு இருக்கோம். LK சுதீஷ் வெளிப்படையாகவே போட்டு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா சென்னைக்கே பல மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் மிக பலமான ஒரு கூட்டணி அமைப்போம், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, தொண்டர்கள் போய் கீழே களத்தில் வேலை செய்யுங்கன்னு சொன்னார். அப்படி கட்டமைப்போன்னு சொன்ன பிஜேபி இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அதை விட சிறிய கட்சிகள் கூட எதையும் வாங்கி தர முடியாத ஒரு கையேறு நிலையில் இருக்கிறது இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகட்டும், AC சண்முகம் ஆகட்டும், பாரிவேந்தர் ஆகட்டும், இவர்களெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரோடு கூட்டணியில் இருந்தவர்கள், இப்போதும் உங்களோடு வர விரும்பி சில சமரசங்களை செய்து கொள்ள தயாராக இருந்தவர்கள். இவர்களில் யாருக்குமே அவங்க எதுவுமே செஞ்சு கொடுக்காம அவங்க மட்டும் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு போனதன் மூலமா ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்டமைப்போம் அப்படின்னு சவால் விட்ட பிஜேபியும் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு.